மூணாவது நாளாவது படிக்கிற வரைக்கும் எனக்கு என் பர்த்டே எப்பனே தெரியாது. எங்க வீட்ல நான் கேட்டதில்ல, அவங்களும் சொன்னதில்ல. ஆனா நம்ம ஸ்கூலுக்கு கிளாஸ்ல கலர் ட்ரெஸ்ல பசங்க வராங்க, அவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஆசை, இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் கலர் ட்ரெஸ்ல வரணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு. நான் என்னோட அக்கா கிட்ட போய் கேட்டேன், என் பர்த்டே எப்போக்கா, எனக்கும் கலர் ட்ரெஸ்ல ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு என்னோட ஆசையை அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என் அக்கா தான் வீட்டுக்கு போய் எங்க அப்பா கிட்ட பேசி, எங்க அம்மா கிட்ட பேசி, ஜூலை 28 உன் பர்த்டே. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தீபாவளி பொங்கலுக்கு தான் இந்த புது ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்க. சோ என் அக்கா எப்படியோ என் அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் பேசி ஒரு கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்பெல்லாம் இந்த ஆசை சாக்லேட்னு ஒண்ணு வரும், 25 பைசா ஒரு சாக்லேட். அத அவங்க சேர்த்து வச்ச காசெல்லாம் போட்டு அந்த சாக்லேட் வாங்கி கொடுத்து என்ன கலர் ட்ரெஸ்ல ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. நான் கலர் ட்ரெஸ் போட்டு முதல்ல ஸ்கூலுக்கு போனேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்தேன், டீச்சர்ஸ்க்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்தேன். அந்த ஒரு நாள் நான் தான் ஸ்பெஷலா இருந்தேன் அன்னைக்கு ஃபுல்லா. அந்த சந்தோஷத்தை என்னால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போக 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 எனக்கு பெருசா பர்த்டேல எல்லாம் ஈடுபாடு இல்லாம போயிருச்சு. என் பர்த்டே நான் கொண்டாட அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு என் பர்த்டே நீங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெருசா கொண்டாடுறீங்கிறத பார்க்கும்போது, உங்க பர்த்டே அன்னைக்கு கூட உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்குமான்னு எனக்கு தெரியல.